ஏப்ரல் 23, 2026 இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை. கர்த்தர் தேசத்திற்கு நல்ல தலைவர்களை எழுப்பி நீதியாலும் ஞானத்தாலும் வழி நடத்துவார். May the Lord raise good leaders for the nation and guide with justice and wisdom. நீதிமொழிகள் 29 அதிகாரம் 2 வசனம். Proverbs chapter 29 verse 2. நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழுவார்கள், துன்மார்க்கர் ஆளும்போதோ ஜனங்கள் தவிப்பார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நீதியான ஞானமுள்ள தலைவர்களை எழுப்புவாராக. மக்களுக்கு நன்மை செய்யும் ஆட்சியை அவர் அமைப்பாராக. ஒவ்வொரு முடிவும் நீதியுடனும் சத்தியத்துடனும் இருக்கட்டும். நம் தேசம் சமாதானத்தினாலும் ஆசீர்வாதத்தாலும் நிலைத்திருக்க நாம் நம்பிக்கையுடன் கர்த்தரிடம் ஜெபிப்போம். When the righteous thrive, the people rejoice. When the wicked rule, the people groan. My dear brothers and sisters, may the Lord raise righteous and wise leaders. May He establish a government that works for good for the people. Let every decision be made with justice and truth. Let us pray in faith for our nation to remain in peace and blessing. நாம் அனைவரும் சேர்ந்து பின்வரும் ஜெபத்தை ஏறெடுப்போம். அன்பான பரலோக தந்தையே, எங்கள் தேசத்தை ஆசீர்வதித்து நல்ல தலைவர்களை எழுப்போம். நீதியுடனும் ஞானத்துடனும் ஆட்சி செய்ய உதவி செய்யும். எங்கள் தேசத்தில் சமாதானமும் ஒருமைப்பாடும் நிலைத்திருக்கட்டும். உமது சித்தம் எங்கள் தேசத்தில் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன்.